ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி வீட்டில் சமைக்கிற உணவு வகையில் இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, சத்தானது, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம வீட்டில் செஞ்சு நம்மளுக்கு கொடுத்து வளர்த்திருப்பாங்க. அதில் ஒன்று தான் பிரண்டை துவையல். இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். பிரண்டை எலும்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஏதாவது எலும்பு வலி, கை கால் வலி இருந்ததுன்னா பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ சிங்கப்பூரில் ஒரு பார்க்கில் எடுத்தது. இவ்வளோ நல்லா வந்து வளரும், ஆனால் அங்கெல்லாம் பறிக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே தொட்டியில் வளர்த்துனது. இவ்வளோ ஈஸியாக வளரக்கூடியது தான். என் ஃப்ரெண்டு வீட்டில் இது வளர்த்தி அழகாக வந்து வச்சுருந்தாங்க. எனக்காக வந்து அவங்க பறிச்சுக்க சொல்லியிருந்தாங்க, என் ஃப்ரெண்டு சுகந்தி. இந்த இந்த பிரண்டையை வந்து நானும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பதிச்சு வச்சுருக்கேன். அது நல்லா வளர்ந்தோன்னே உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இதை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பறிக்கிறப்பவே சில சமயம் வந்து அந்த சாறு லேசாக பட்டாலே கை அரிக்கும். அதனால் கையில் க்ளவுஸ் போட்டு செய்யுங்க. ஆனால் ரொம்ப அரிக்காது, அதனால் விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை துவையல் பொடி எப்படி வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். இதோட பயன்கள்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை சொல்லிகிட்டே போகலாங்க, அந்த லிஸ்ட்டே முடியாது. கண்டிப்பாக எலும்பு வளர்ச்சிக்கு எல்லா வகையான ஏஜில் இருக்கவங்களுக்கும் நல்லது தான். அதுக்கப்புறமேலு பசி எடுக்காது சாப்பிட மாட்டேங்குங்கிறது பிள்ளைங்களுக்கு பெரிய 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 கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். இதை செஞ்சு கொடுங்க. ஷியோராக சொல்கிறேன், இதை சாப்பிட்டாங்கன்னா பசி வந்து நல்லா கபகபன்னு எடுத்து குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கை நல்லா அரிப்பு வந்துடுங்க இந்த ஹேண்டில் பண்ணுறப்ப. அதனால் கையில் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கையில் 2 பக்கமுமே, அது லேசாக பட்டாலே எனக்கெல்லாம் வந்து நல்லா அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் போட்டுமே அப்படி ஆச்சு. கையில் விரல் இடுக்கில் எல்லாத்துலேயும் நீங்கள் எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. அப்போவும் நம்மளுக்கு கையரிக்குமோன்னு பயமாக இருந்தது தான். ஒரு க்ளவுஸ் போட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று எடுத்துட்டு எப்படி அதை க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் ஒரு நார் இருக்குல்ல, இந்த பகுதியை சின்னதாக வெட்டி நீங்கள் பதிச்சு வச்சா கூட, வீட்டில் இருக்க ஒரு தொட்டியில் பதிச்சு வச்சிங்கன்னா கூட கொடியாட்டம் அழகாக வளர்ந்துடும். பாருங்கள், இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த நாரெல்லாம் எடுத்து எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் முத்துனதுன்னா, சில இது பிஞ்சாக இருக்கும், அது அந்தளவுக்கு நார் வராது, அப்படியே வெட்டி போட்டுடலாம். இப்போ இந்த பாருங்கள், உளிச்சோம்னா நம்ம வந்து இந்த பீன்ஸு அவரைக்காலையெல்லாம் நார் உளிப்போம்ல, அந்த மாதிரி இப்படி எடுத்து கத்தியில் இது பண்ணாலே வந்துடும். ரொம்ப பிஞ்சாக இருந்தால் அந்த நார் வராது. அதை வந்து அப்படியே விட்டுருங்க. அப்படியே பச்சையாக இருக்குதுல்ல, உள்ளுக்குள்ளே பாருங்கள் லைட்டு க்ரீனாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும், நல்லா தான் இருக்குது. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே இதே மாதிரி அந்த பீன்ஸ், அவரைக்காய், அந்த முருங்கைக்காயில் ஓரளவுக்கு லைட்டாக நார் எடுப்போம், அந்த மாதிரி நார் எடுக்கிற மாதிரி உளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து எலும்புக்கு நல்லதுன்னுலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்போ மூளைக்கு நல்லதா அப்படின்னு கேட்காதீங்க. நிஜமாலுமே மூளைக்கும் நல்லது தாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சில விஷயம் வந்து வெளிப்படையாக தெரியும். பசிக்கு நல்லது அப்படின்னா, பசி எடுக்கும் அப்படின்னா சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்குதான்னு தெரியும். ஆனால் சிலது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது 100% உறுதி தான். பல்லில் ரத்தம் வரும் சில பேர்த்துக்கு. இதுவும் சாப்பிட்டு பாருங்கள், அதெல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நார் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு, இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் அப்படியே மாறி வெந்துடும். அந்த அளவுக்கு இதை தனியாக வதக்கி எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், அப்படியே நல்லா வதக்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இவ்வளோ கலர் மாறுதா? இதுவும் இல்லை, இன்னும் வந்து ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் க்ரீனாட்டம் ஒரு கலரில் வந்துடும். அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டு இதை நீங்கள் எந்த விதத்தில் செய்கிறீங்களோ, ஆனால் கொஞ்சம் புளி சேர்த்தி தான் வந்து இதை சாப்பிட்ணும். ரொம்ப புளி சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து அதை மட்டும் எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா அந்த பெருங்காயத்தோட வாசமே அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குதுங்க. ஒரு 5-6 மிளகாய், ஒரு 4-5 பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. கூடவே வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிடுங்க. உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு கூட கடைசியில் கொஞ்சமாக புளியை வச்சு அந்த சூட்லேயே கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சில பேர் இதுக்கு வந்து தேங்காய் வச்சு அரைப்பாங்க, சில பேர் தேங்காய் வச்சு அரைக்க மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து அது துவையலுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
துவையல், சட்னி, வடகம், வத்தல், அப்புறம் பொடி எல்லாமே வந்து இதில் செய்யலாங்க. நம்ம எந்த ஃபார்மில் வேணால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த பிரண்டை அதோடு சேர்த்திட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு கைப்பிடி, ஒரு அரை கப்பு அந்த அளவுக்கு தான் அந்த பிரண்டை வந்து இருந்துச்சு, அரைச்சிக்கிட்டேன். இது நம்ம ஒரு நேரத்துக்கு ஒரு 4 பேர் அந்த சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு போதும். பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நெகுன்னு சட்னி மாதிரி துவையல் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு மேலால் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இப்போ சுட சுட சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.